சோயாவை வச்சு சூப்பராக ஒரு தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது நார்மல் பிரியாணி மாதிரி இல்லாமல் வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு பல், இஞ்சி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அது கூட கரம் மசாலா, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடவே முந்திரி 5 நிமிஷம் சுடுதண்ணில் ஊற வச்ச மீல் மேக்கரை தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட உப்பு, கரம் மசாலா சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை 2 கப் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபைனலாக அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லேயே ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும், உதிரி உதிரியாக வந்துடும். அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான சோயா தொன்னை பிரியாணி ரெடி. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.